ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இயேசு ஞானத்தின் ஊற்று. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பாக பெர்ட்ரண்ட் ரசல் என்ற ஒருவர் ஒய் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன், நான் ஏன் கிறிஸ்தவனாய் இல்லை என்று ஒரு புத்தகம் எழுதினார். அவர் ஒரு பிரபல நாத்திகர். எனவே நான் ஏன் கிறிஸ்தவனாய் இல்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களிலே ஒன்று, இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்திலேயே புத்திசாலி ஞானி என்று நான் நம்பவில்லை, அப்படி எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்று எழுதினார். தான் விசுவாசிக்காத அநேக காரணங்களை அவர் எழுதுகிறார். அதிலே இயேசு கிறிஸ்து ஞானி இல்லை என்றும் அவர் சொல்லுகின்றார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன், சகலத்தையும் அறிந்தவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், அவர் ஞானி அல்ல என்று ஒரு நாத்திகர் சொல்லுகின்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன தேவகுமாரன், கர்த்தரே ஞானிகளுக்கு ஞானத்தை தருகிறவர், அவர் ஒரு பெரிய ஞானி அல்ல என்று ஒரு பாமர மனிதன் தன்னுடைய சிற்றறிவினாலே அவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு அநேகர் தேவகுமாரனை மறுதலிக்கிறவர்கள் அவரை ஞானி என்று போற்றுவதில்லை. ஆனால் சகலத்தையும் உடையவராகிய அவர் பூமிக்கு இறங்கி வந்த காலங்களிலே தம்முடைய மகா ஞானத்தை வெளிப்படுத்தினார். கேட்கிறவர்கள் ஞானம் இல்லாமற் போனார்கள். இன்றைக்கும் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருவசனம் கொலோசையர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பூமியிலே வாழும் வழி என்ன, மனிதனிடத்தை தேவன் எதிர்பார்ப்பது என்ன, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு என்ன, இதை எல்லா ஞானிகளும் அறிந்திருக்கவில்லை. ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளை அறிய முயற்சி செய்தார்கள். ஆனால் கடவுளே பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். அவரே ஞானத்தின் ஊற்று. ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. காலாகாலங்களிலே கண்டுபிடிக்கப்படுகிறவைகள் எல்லாம் அந்தந்த காலங்களிலே தேவன் மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறவைகள். இன்ன காலத்திலே இது வெளிப்பட வேண்டும் என்று அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதன்படிதான் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்டுபிடித்தவரிடத்தில் நீங்கள் விசாரித்தால் உனக்குள்ளே எது இப்படி புதிதானதை கண்டுபிடிக்கும்படிக்கு இயக்கியது என்று கேட்டால் எல்லாரும் அந்த கடவுளைத்தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவரிடத்திலிருந்துதான் யார் மூலமாக இந்த பூமிக்கு இன்னென்ன கருத்துக்கள் வர வேண்டும், இன்னென்ன கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் இந்த பூமியிலே இருக்கும்போது அவருடைய வசனங்களை கேட்க சகல ஜனங்களும் அவரிடத்தை கூடி வந்தார்கள். ஆனால் அவருடைய ஞானத்தை கேட்க என்று அவர்கள் தனியாக நினைக்கவில்லை. இவர் பரத்திலிருந்து வந்தவர், பரலோகத்தின் ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர், பரலோகத்தின் ஞானத்தை வெளிப்படுத்தினவர். ஆனால் இவருடைய ஞானத்திற்காக வரவில்லை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக அவரை அண்டிக் கொண்டார்கள். அவருடைய அற்புதங்களின் நிமித்தம் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் மீது பக்தி செய்தார்கள். தேவகுமாரன் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானி ஒருவர் வெளிப்பட்டிருக்கின்றார். உலக மனுஷர்களிடத்திலே மகா ஞானி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற சாலோமன் அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தால் அநேக காரியங்களை சாலமன் ஞானி எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே சாலோமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அப்படியானால் சாலோமோனின் ஞானம் மட்டானது. அவனை விட பெரியவர், ஞானத்திலும் ஆற்றலிலும் அறிவிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னை குறித்து சொல்லுகின்றார். மத்தேயு 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவை குறித்து சொல்லும் போது யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் இந்த உலகத்திலே ஞானி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரையும் விட தேவன் பெரியவர். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். அதை அவர்களுக்கு சொன்னார். ஆனால் அவர்களோ அவரை சாதாரண மனிதரை போல அவர் அப்படி செய்யவில்லை இப்படி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் இப்படித்தானே சொல்றீங்க? ஆனால் ஞானம் உள்ளவர்களுக்கு தெரியும், நீதிபரர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பது தெரியும். ஞானம் உள்ளவர்களின் தேடலின் முடிவு தேவகுமாரன். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமும் நீதியும் ஒருமித்து ஒருவரிடத்திலே இருந்ததென்றால் அது தேவகுமாரனிடத்திலே. பிதாவின் வித்தாக இறங்கி வந்தவர், பாவம் இல்லாதவர், அவரே ஞானத்தின் ஊற்றாயிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு
அவரே ஞானம், அறிவு, மீட்புமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கொலோசையர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவகுமாரனை அறிவதே மெய்யான ஞானம். அவர் இன்னார் என்றும் அவருடைய வார்த்தைகள் இன்னதென்றும் நிதானித்து அறிந்து கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரே நமக்கு ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். 3வது, உலகத்தின் ஞானத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமற் போக பண்ணுகிறார். தேவகுமாரனிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். மடக்கி அவரை கேட்டு அவரை மடக்கி விடலாம் என்று கேள்விகளை கேட்டார்கள். சகல கேள்விகளுக்கும் அவருக்கு பதில் தெரியும். உலகத்திலே இன்னும் தோன்ற போகிற கேள்விகள், அவைகள் தோன்றும் முன்னே அது என்னதென்றும் அதற்கு என்ன பதில் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவரை அவர்கள் அறியாதனால ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்டார்கள். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியானால் அவருடைய மனுஷ யோசனையினாலே தேவ ஞானத்தை அவர்கள் வென்று விடலாம் என்று நினைத்து வெட்கப்பட்டு போனார்கள். உபசாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லறிய அனுமதி கேட்டார்கள். சரியானபடி மாட்டிக்கொள்வார் என்று அவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினாலே நினைத்து கொண்டு வந்தார்கள். தேவகுமாரன் உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை வீசட்டும் என்றுதான் சொன்னார். அப்படின்னா மற்றவர்கள் அதன் பிறகு கல்வீசலாம். கல்வீசுக்கு ஒரு அனுமதி கொடுத்துட்டார். தேவகுமாரனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக எல்லா இருதயங்களும் பிரத்யட்சமாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக நான் பாவம் இல்லாதவன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்படியானால் மகா ஞானம் உள்ளவருக்கு முன்பாக, மகா பெரிய வெளிச்சத்துக்கு முன்பாக மினுக்கு மினுக்கு என்று மின்னுகிற சிறிய வெளிச்சங்கள் ஒன்றும் இல்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளை விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் தானாகவே ஒளிந்துவிடும். காலங்காலமாக தேவகுமாரன் சொன்ன ஒரு வார்த்தையிலாவது தவறு உண்டா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய நாத்திகர், நான் இந்த வேதாகமத்தை வாசிக்காதனால் தானே, வேதத்தை வாசித்துப்பார் அப்பொழுது நீ அவரை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தடவை வாசித்துத்தான் பார்ப்போமே என்று அவர் புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரனை குறித்து வாசித்தார். வாசித்து முடிக்கும் போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் நாத்திகத்திலிருந்து ஆத்திகராய் மாறி தேவகுமாரனை பிடித்துக் கொண்டார். அவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக அதை மிஞ்சின ஞானம் ஒன்றும் இருக்க முடியாது, இல்லை. எனவே ஞானம் உள்ள யாவரும் அவரை நீதி உள்ளவர் என்று ஒத்துக்கொள்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஞானம் என்று பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அநேகர் அந்த ஞானத்தை பற்றி கொண்டு தேவனுடைய ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் மனுஷர்களுடைய ஞானத்தை ஒன்றுமில்லாமற் போக பண்ணுகிறவர். அநேக சமயங்களில் தேர்தல்களுக்கு முந்திய பிந்திய கணிப்புகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் பிரமாதமாக ஒவ்வொரு பத்திரிகைகளும் விளம்பரப்படுத்துகின்றன. ஆனால் பல சமயங்களில் இவர்கள் யாருமே கணிக்காத முடிவுகள் தான் வெளிவரும். அப்படியானால் அந்த முடிவை யார் எழுதினது? அது தேவன் தம்முடைய ஞானத்தின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவர் எழுதுகிறது. அதை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய ஞானம் மகா பெரியது. 1 கொரிந்தியர் 1:19 அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்க பண்ணுகிறவர். ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திமான்களின் புத்தியை அபத்தமாக்குகிறவர். மாஞ்சு கண்டுபிடிச்சோம், மாஞ்சு யோசித்து இப்படித்தான் என்று தீர்மானம் பண்ணினோம், கடைசியில ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆமா, தேவன் தம்முடைய ஞானத்தின்படி செய்கிறது நீங்கள் ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஜோதிடக்காரனோ தீர்க்கதரிசன ஆவி என்று சொல்லி பொய் சொல்கிறவனோ தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அறிய முடியாது. அவர் தம்முடைய மகா ஞானத்தினால் செய்கிறார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மீன் பிடிக்கிறவர்கள், பாமரர்கள். அவர்கள் பேசுகிற ஞானத்தை கேட்டு இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும்
ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவருடைய மகா ஞானத்தினாலும் ஆற்றலினாலும் பேசுகிறார்கள். தேவன் பயன்படுத்துகிற கருவிகள் அற்பமானவைகள். நம்மிலே ஒருவராக அற்பமாய் எண்ணப்பட்டவைகளைத்தான் அவர் எடுத்து பயன்படுத்துகின்றார். மீன் பிடிக்கிறவர்களை, பாமரர்களை ஞானிகளாக மாற்றி தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். பவுல் அப்போஸ்தலன் போன்ற கல்வி அறிவு உள்ளவர்களையும் எடுத்து தம்முடைய பணிக்கு பயன்படுத்தினார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நான் ஒன்றுமில்லை, நான் அவருடையவன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல. ஏனென்றால் அவரே தம்முடைய சித்தத்தின்படி என்னை தெரிந்து கொண்டு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாலின்றி வேறு ஒருவராலும் ஞானமும் ரட்சிப்பும் மீட்பும் கிடையாது. தேவன் பயன்படுத்துகிறவைகள் அநேக சமயங்களில் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். சிம்சோனுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் கூடி ஆரவாரம் செய்தார்கள். அவன் நித்திரை தெளிந்து எழுந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து எல்லாரையும் கொன்று போட்டான். அது என்ன ஆயுதம்? உலகத்திலேயே பெரிய ஈட்டி, பெரிய வில்லு, பெரிய பட்டயம் அல்ல. அவன் கீழே கிடந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை கை நீட்டி எடுத்து அதனாலே கொன்று போட்டான். இது ஆயுதம் என்று சொல்லப்படுகிறதற்கே வாய்ப்பில்லாத ஒன்று. அது கழுதையின் பச்சை தாடை எலும்பு. அப்படியானால் அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினது யாரு? முழுக முழுக தேவன். அவராலே இன்றி ஒருவராலும் ரட்சிப்பில்லை, அவராலே இன்றி வெற்றியும் இல்லை. இன்றைக்கு நிறைய கழுதையின் பச்சை தாடை எலும்புகள் எங்கள் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினதுனாலதான் இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நீங்க வெறும் கழுதையின் பச்சை தாடை எலும்பு. உங்களை கையாளுகிறவர் யார்? கையாளுகிறவரின் மகிமைதான் வெளிப்படும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் எடுத்து பயன்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:20-21 இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனால் அவர்களை கண்டு கொள்ள முடியவில்லை. இங்கே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், அதிகம் படித்திராதவர்கள், அவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அந்த பிரசங்கத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறார்கள். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கும் போது ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதுதான் தேவனுடைய மகா பரிசுத்த ஞானம். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக பண்ணுகிறார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு ஜோதிடக்காரர்கள் மீது அதிக நம்பிக்கையை கொண்ட ஒரு முதலமைச்சர் இருந்தார். இவங்கெல்லாம் பல சாஸ்திரங்களை படிச்சவங்க. அவள் சொன்னா சரியா இருக்கும். அதனால காலையில் எந்திரிச்சதும் அதுல ஒரு 2 பேர் நிற்பான். அவன்கிட்ட கேட்டுட்டு தான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானிப்பார். அவர் மீது ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கும் ஒரு நாள் வந்தது. அந்த ஜோதிடக்காரர்களை கூப்பிட்டு வழக்கு வெற்றியா இருக்குமா என்று கேட்பார். இன்னைக்கு நீங்க வெற்றியோடு திரும்புவீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் என்னாச்சு? முதலமைச்சர் அப்படியே ஜெயிலுக்குள்ளே வைக்கப்பட்டு விட்டார். அவனவன் பாவத்தை கர்த்தர் அவனவன் தலையிலே விழப்பண்ணுகிறார். எப்பொழுது விழப்பண்ணுகிறார் என்பதை எவன் கண்டுபிடிக்க முடியும்? உலகத்தில் எந்த ஞானி என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் கண்டுபிடிக்க முடியாது. வெற்றியோடு வருவார்னு சொன்னீங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய ஞானத்தை அளித்து அவர்களை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஏசாயா 44:25 நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அப்படி நாம் மனுஷனுடைய கணிப்புகள் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி அதை பொய்யாக்குகிறவர் தேவன். எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்து மோசங்களை கேள்விப்படும் போது மனுஷர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிறார், அகங்காரமும் இடும்பும் உள்ளவர்களை தாழ்த்துகிறார். அப்படியானால் மகா ஞானம் உள்ள அவரை நாம் பற்றி கொள்ள கடவோம். 2 பேர் 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நாம் மனுஷகுமாரனிடத்தில் தான் நித்திய ஜீவன் உண்டு. அவரை நாம் பற்றி கொள்வோம். அவரை உடையவர்கள் ஞானம் உள்ளவர்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.